அரசு மட்டும்தான் கல்வியை கொடுக்கும், தனியார் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் ஒருத்தன் படிக்கிறான், மாதம் ஆர்மி பெருசாக இருக்கக்கூடாதுங்க. ஒரு நாட்டுக்கு ஸ்கெலிட்டன் ஆர்மி தான் இருக்கணும். தெலுங்கர்கள் தான் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள், தெலுங்கனுக்கு வாக்களிக்காது அப்படின்னு திராவிடம்லாம் பேசாது. அது நம்மளை ஏமாத்துறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு பொய் சொல்றது. இந்த ஆக்சிடென்ட் இல்லாமல் இருக்கணும்னா அதுக்கெல்லாம் வழிகள் இருக்கு. நாம் வந்துட்டோம்னா 2 வீலரை பேன் பண்ணிட்டோம். 2 வீலரே கிடையாது, எல்லாருக்கும் கார் தான், பேட்டரி கார். சரிங்களா? மலிவான விலையில் அரசாங்கம். யூதன் விழுவான், தமிழர் எழுவன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் பகிரங்கமாக சொல்லிக்கிட்டு இருந்தது தான். நாம் இப்போ ஈரான் மேலே எப்போ இஸ்ரேல் குண்டு போட்டுதோ அதுக்கப்புறம் இவங்க அப்பயே யூதன் கெட்டுட்டான். எப்போ ஈரான் மேலே கை வச்சானு கெட்டுட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா பலகீனமாக இருக்கிறான். இப்போ இந்த எப்ஸ்டீன் இருந்த கொஞ்ச நெஞ்ச இதையுமே சுத்தமாக யூதர்களை பற்றி ஒரு கேவலமான ஒரு இதை உருவாக்கிடுச்சு. இது நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். 2026 வாக்கில் இது ஒரு இன்ட்யூஷனில் சொல்கிறதுங்க. நான் யோசனை பண்ணி சொல்கிறது இல்லை, நமக்கு அப்படி தெரியுது. அப்போ அடுத்தது என்ன, விழுந்துட்டான், நான் முன்ன சொன்ன மாதிரி நடந்துருச்சு, தமிழர் எழுவர் அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த 26 அதற்கான ஒரு களத்தை நமக்கு கொடுத்துருக்குது. நாம் இப்போ எழணும். நாம் எழறதுன்னா என்ன, ஆட்சியை நாம் பிடிக்கணும். இதில் என்ன ஒன்று, இப்போ சூழல் எப்படி சாதகமாக இருக்குன்னா, நம்ம போய் பேசும்போது இன்னொரு தமிழ் எழுத்து நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. கெட்ட தமிழ் ஆண்டுகிட்டு இருக்கான், நல்ல தமிழ் நாம ஒரு கூட சொல்ல வேண்டியதில்லை. ஆள்றவனே வந்தேரி தான், ஆள்றவனே தமிழர் இல்லாதவர்கள் தான். அப்புறம் அவங்க சுலபம் ஆயிடுச்சு. இப்போ இது வரைக்கும் எந்த எலெக்ஷன்லயே ஆள்றவர்கள் தெலுங்கர்னு யாரும் பேசுனதே கிடையாது. இந்த எலெக்ஷன்ல நாம தான் பேச போறோம். சீமானும் பேசுனதில்லை. சீமானும் 15 வருஷமா அரசியல் இருக்காரு. ஆள்பவர்கள் தெலுங்கர்கள் நாம் தமிழ்னு வச்சிருக்கிறாரு ஒழிய அவருக்கு கொடுத்த அவரு எடுத்துக்கிட்ட இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை செய்யல. இன்னொன்னு, சீமான் ஒழுங்கா இருந்தா 5ஆம் தமிழ் சங்கத்தை நான் ஆரம்பித்திருக்க மாட்டேன். அதுதான். ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா இதுக்கு இதை ஆரம்பிச்சுட்டு வெங்காயத்துக்கு இது வீர வணக்கம் செலுத்துவார், எம்ஜிஆருக்கு வீர வணக்கம் செலுத்துவார். அதெல்லாம் இப்பதான் விட்டார் சமீபத்தில். இப்போ வெங்காயத்தை திட்டம் ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சிங்களேன். ஆனால் அவருக்கு முன்னால் தெரியாதா? எல்லாம் தெரியும். அவர் எப்படின்னா, நாம கிரவுண்டு ஒர்க் பண்ணியிருக்கோம், வெங்காயத்தை பற்றி நாம் பேசாத இருக்க இல்லை. இப்போ கிரவுண்டு கொஞ்சம் வந்த உடனே அதை அப்படியே அவர் கேப்சர் பண்ண வர்றாரு. இப்போ நாம செஞ்ச வேலையை அவர் செஞ்சுருக்கணும். அவர் என்னன்னா அந்த எதிர்ப்பு அரசியல்லாம் பண்ணுறதில்ல, அப்படியே அழகாக இருக்கிறத வச்சுக்கிட்டு அப்படியே மந்தையில் கூட்டு போகிற மாதிரி நல்ல வாழ்க்கை ஜாலத்தை வச்சிருக்காரு ஒழிய அவரு செஞ்சுருக்கணும். அவருக்கு முன்னால் தெரியும்னு எனக்கு தெரியுங்க. அவர்கிட்ட நான் பழகின ஆள், முன்னாலே பெரியாரை பற்றி தெரியும். இருந்தாலும் பெரியாரை பற்றி பேசும்போது இது பெருசாக தான் பேசிக்கிட்டு இருப்பார். இப்போ தானே ஒரு சில ஆண்டுகளாக அவங்கள பற்றி விமர்சிக்கிறாரு. அதுக்கு முன்னால் அப்படி கிடையாது. வீரவணக்கம் பண்ணுவார். அந்த அந்த பெரியார் நினைவேந்தல் பண்ணும்போதெல்லாம் வீரவணக்கம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அப்போ அந்த மாதிரி இருந்த இதில் இருந்து தான் நான் இப்போ எனக்கு அதில் ஒரு விரக்தி ஏற்பட்டு தான் அப்புறம் இந்த பொட்டாவில் அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த ஜெயலலிதா இங்கேருந்து பொட்டாவில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ சொந்த மண்ணிலே தமிழர்கள் அடிமையாக தான் வாழ்ந்துட்டாங்க. இன்ன வரைக்கும் அப்படி தானே இல்லைங்களா? தெலுங்கர்கள் ஆள்கின்றார்கள். 700 வருஷம் 1336 அந்த வித்யாரண்யன் அந்த உடுப்பி சங்கராச்சாரி அவன் இந்த புக்கர் ஹரிகர புக்கர்னு 2 பேரை கொண்டு வந்தான். அவங்க 2 பேரும் நாயுடுக்கள் தான். அது நாய்களாக தமிழர்கள் மீது ஏவி விடப்பட்டவர்கள் தான் நாயுடு. சரிங்களா? அவங்களுக்கு ஆதரவாக இருந்தவங்களே அப்படி தான் பண்ணுறாங்க. கேரளாவில் நாயர் அவங்கெல்லாம் அவங்களுக்கு உதவி பண்ணவனையே அதான் அவன் யூதனுடைய அடிப்படை இது என்னன்னா, தனக்கு உதவியாக இருக்கிறவன கூட அவன் இழிவாதம் நடத்துவான்றதுக்கு தான் ஒன்று. அது மாதிரி அவங்கள அப்படி இழிவுபடுத்தி தான் வச்சிருந்தா. இப்போ நாம் என்னென்னா, இப்போ அந்த இதிலிருந்து மீட்டு தமிழகத்தில் தமிழராட்சியை கொண்டு வருதுன்ற அடிப்படையில் தான் இப்போ நம்ம களமிறங்கியிருக்கோம். 700 வருஷமாக இல்லாமல் இப்போ தான் நம்ம திருப்பியும் அந்த ஆட்சியை நோக்கி போகிறோம். இதுக்கு சாதகமாக இருக்கிறது நம்ம இன்னமும் ஆழ்வர்கள் தெலுங்கர்கள். அதை திராவிடம்லாம் நம்ம பேச வேணாம். நம்ம போய் பேசும்போது தெலுங்கர்கள் நம்மை ஆள்கிறார்கள் அப்படி பேசுங்க. ஏன்னா திராவிடம் என்றால் தமிழரையும் குறிக்கும். அதனால தான் அந்த கான்செப்டை நமக்கு திணிக்கிறாங்க. அப்போ இதோ நம்மளை ஆடுறான் இதோ திராவிடம் ஆடுறான், ஆனால் அவன் தெலுங்கு ஆண்டுகிட்டு இருக்கான். வேறு இதுதாங்க இந்த நுண் அரசியல்ன்றது. இவரு கூட சொன்ன மாதிரி சோஷியல் இன்ஜினியரிங்லாம் சொல்றலாம். இது ஒரு நுண் அரசியல். நமக்கு ஒரு ஆல் இன்க்ளூசிவ் ஒரு புதிய பட்டத்தை திணிக்கிறான்.
திணிச்சிட்டு திராவிடம் தான் ஆடுறான். திராவிடம்னா தமிழன் தான் திராவிடன். இதுதான் அந்த நுண் அரசியல்ன்றது நம்ம கண்ணு முன்னாலே நம்ம ஏமாத்துறது. அதனால திராவிடம் என்ற கோட்பாட்டை தூக்கி குப்பையில போட்டுட்டு நாம் தமிழர், அவரு தமிழர் நாம் சொல்லிப்போம். நாம் தமிழ்னு அவர் குறிச்சு தமிழர் நாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம கலங்காணும் போது அந்த நம்மை ஆள்பவர்கள் தெலுங்கர்கள்ன்றது பச்சையா பேசுவோம். நம்ம திராவிடம் ஆளுதுன்றதா வேணாம், திராவிடன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். நம்மை ஆள்பவர்கள் தெலுங்கர்கள். இது நமக்கு அவமானகரமானது. இதுல இருந்து நம்ம மேல வேணும்ன்றது பச்சையா நம்ம இந்த கூட்டத்தில் பேசுவோம். இது வரைக்கும் அந்த மாதிரி பேசப்படலை. நாம இந்த கூட்டத்தில் பேசுவோம், விரித்தோட பேசுவோம். நாம அரசியல்ல விவேகமான அரசியல் இருக்கணும். நமக்கு தனிமனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். நம்மளை பற்றி சாராய்கள் போய் குடிச்சிக்கிட்டு இருந்தா அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து போடுறது, இதிலெல்லாம் முன்ன ஏதோ திமுககாரன் பிரியாணி கடையில் சண்டை போட்டதெல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. இல்லை அந்த மாதிரிலாம் நம்ம யாரும் இல்லை. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே உயர்ந்த ஒழுக்கத்தில் தான் இருக்கோம். அவங்க தான் வந்திருக்கிறீங்க இங்கே. இருந்தாலும் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். நாம் ஒரு விமர்சனத்துக்கு ஆட்பட்டு விடக்கூடாது. தனி மனித ஒழுக்கம் இருக்கணும். அது ரொம்ப அடிப்படையானது. நம்ம பார்த்தாவே அவங்களுக்கு இவங்களாம் வித்தியாசமானவங்க அப்படின்னு. அப்புறம் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத நாம் சொல்லணும். முக்கியமானது நம்ம நம்ம கொள்கையெல்லாம் போட்டிருக்கோம். அதிலே பல நம்ம செய்ய இருக்கிறதெல்லாம் கூட சொல்லியிருக்கோம். இன்னும் என்னென்னா நாம் ஒரு முக்கியமான கொள்கையை நாம் ஒன்று சொல்கிறதுன்னா, அனைவருக்கும் கல்வி. அனைவருக்கும் கல்வி தானாக வந்துடாது வச்சுங்களா. ஏழைகள் இருக்கிறாங்க, படிப்புக்கு அணுக்க முடியலன்னு இருக்காங்க. அதனால் என்ன, எல்லோருக்குமே ஒரே தரமான குருகுல கல்வி, அதாவது உணவு, உறைவிடம், கல்வி, இது மூணையும் கொடுக்குற ஒரு கல்வி தான் எல்லாருக்குமே. எல்லோருமே அவங்க இருப்பாங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை அவங்க அம்மா ஓய்வு 2 நாள் பார்த்துட்டு வரலாம். மாதத்துக்கு 4 நாள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம், அவ்வளோதான். மீதி எல்லாம் அங்கேயே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா விதமான, அதாவது ஒரே தரமான கல்வி. இன்றைக்கி பாருங்கள், ஒரு சமுதாயம் ஒருத்தன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறான். அவனுக்கு ஒரு மாதத்துக்கு எத்தனையோ 1000, 10,000, 20,000லாம் கட்டிக்கிட்டு படிக்கிறாங்க அவங்க. ஆனால் வெறும் தரையில் உட்காந்து படிக்கிறவங்களும் நம்மகிட்ட இருக்காங்க. எப்படி ஒரு சமுதாயத்தில் நீங்கள் போட்டி போடுவாங்க அவங்க? எல்லோரும் நல்லா வாழணும், நானும் உழைக்கணும்னா, நீ இந்த ஓட்டப்பந்தி ஓடும்போது பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற இது அளவு குறைவாக இருக்கும் வச்சிங்களா. அடுத்தடுத்து இருக்குது. அதுக்கு அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இது அதை அட்ஜஸ்ட் பண்ணி வைப்பாங்க. அந்த ஒரு ரவுண்டு 200 கிலோமீட்டர், 200 மீட்டரா, 400 மீட்டரா, 800 மீட்டரான்னு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அட்வான்டேஜை அவங்க இது பண்ணி வைப்பாங்க. அப்படி இல்லாமல் ஆளுக்கு ஒரு படிக்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இதுன்னா எப்படி அது ஆச்சுங்கன்னா? அப்போ கல்வியை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் ஆச்சுங்களா. தரமான கல்வி, ஆனால் ஸ்டாண்டர்டைஸ் கல்வின்னா எல்லாருக்கும் ஒன்று தான். இப்போ தொழில்நுட்பம் வந்துருச்சு. நீ வாத்தியார் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஆடியோ விஷயோட போட்டுட்டு பையனை ஒழுங்குபடுத்துறதுக்கும் அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு தான் வாத்தியாரை ஒழிய பாடம் நடத்த வாத்தியார் தேவையில்லை. நாம் ஆடியோ விஷுவல் எஜுகேஷன் இது டெலிகாஸ்ட் பண்ணிடணும் நாம் வகுப்புலேயே. ஸோ அப்போ அவங்க எல்லாருமே ஒரே தரமான கல்வி அவங்களுக்கு கிடைக்குன்றது. ஆனால் இப்போ அப்படியே இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி, இந்த மாதிரியான கல்வியெல்லாம் நம்ம ஒழிச்சிருவோம். சட்டத்தின்படி ஒழிப்போம். அரசு மட்டும்தான் கல்வியை கொடுக்கும், தனியார் கொடுக்க முடியாது ஆச்சுங்களா. ஏன்னா நீங்கள் ஒருத்தன் படிக்கிறான், மாதம் 10,000, 20,000 செலவு பண்ணி படிச்சுட்டு வர்றதுக்கும் ஒரு கிராமத்தில் தரையில் உட்காந்து படிக்கிறப்ப எப்படி நீங்கள் ஒரே அளவில் வைப்பீங்க? அப்போ அரசு தான் கல்வியை கொடுக்க வேண்டும். அந்த கல்வி ஒரே தரமான கல்வியாகத்தான் இருக்கணும். இன்றைக்கி தொழில்நுட்பத்தை வச்சுட்டு அதை நம்ம கொடுக்க முடியும். அப்போ அது எப்படி கொடுக்க போகிறோம்னா, எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு, நல்ல சாப்பாடு. அவங்களுக்கு என்னென்ன கற்றுக் கொடுக்குறோம்? நீச்சல் கற்றுக் கொடுக்குறோம், குதிரை ஏற்றம் கற்றுக் கொடுக்குறோம், துப்பாக்கி, அதாவது நாளைக்கு மிலிட்ரிக்கு போகணுன்னா எல்லாருக்கும் அந்த மிலிட்ரி ட்ரைனிங் வந்துடும். நீங்கள் எந்தெந்த வயசில் எதை கொடுக்குறோம் நம்ம பார்த்து கொடுப்போம். நம்ம அவங்க ட்ரெக்கிங் போவாங்க. ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கே பையனுக்கு பிடிக்காது. அதுதான் கல்வியாக இருக்கணும். ஆச்சா, நான் வீட்டுக்கு போகல, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு அவன் துடிக்கணும். இப்போ பள்ளிக்கூடத்துக்கு ஏன் போகிறான்றது பதிலாக அப்படி ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வரணும். பள்ளிக்கூடம் தான் அவங்களுடைய அவங்களுடைய ஆர்வத்துக்கு தீனி போடணும். யாரையும் மட்டுப்படுத்தக்கூடாது. எல்லோரையும் உற்சாகப்படுத்தணும். நல்ல ஆசிரியர்களுக்கு இது தரமான ஆசிரியர்களை தான் நம்ம கொண்டு வரணும். ஏதோ படிச்சுட்டு வந்துட்டான் இத்தனை லட்சம் கொடுத்தா வாத்தியார் வேலை கிடைக்குன்றதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு அவங்களுக்கே அந்த தரம் இருக்கணும். வாத்தியாருக்கு தரம் இருக்கணும். எல்லாரையும் ஜாதி அப்பாற்பட்டு பார்க்கக்கூடிய ஒரு இது இருக்கணும். இந்த ஜாதிக்காரன், இந்த காரி எம்பியானும் தெரிஞ்சவன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்போ
எனக்கு நான் பள்ளிக்கூடத்தில் நான் படித்ததுங்க. இங்கே நான் வந்து திருக்குறள் படிக்கிறோங்க. இப்போ இது கிளாஸ் ரூமில் படிக்கிறோம். எனக்கு அப்பயே அந்த 8ஆம் கிளாஸ் படிக்கும்போதே இந்த சிந்தனை எனக்கு வந்துச்சு, திருக்குறள் இருக்கிற மாதிரி வாத்தியார் இல்லையே. எனக்கு அது வந்து ஒரு இதுவாக இருந்து, அப்போ இது எதுக்கு திருக்குறள் இருக்கு ஒரு மாதிரி இருக்கு, வாத்தியாருங்க யாரும் இல்லையா, வாத்தியார் வந்து ஓர வஞ்சனை காட்டுறான், அடிக்கிறான், அது வந்து சரியாவே இல்லையே இது அப்படின்னு நினைச்சது உண்டு. ஆனா அது எல்லாம் இருக்கலாங்க. சிம்பிள். எல்லோரையும் நம்மை போல் பார்த்தால் நாம் எல்லாருமே திருவள்ளுவர் தான், அவ்வளவுதான் ஆச்சுங்களா. என்ன பண்ணிட போறீங்க, இருக்கிறது 50 வருஷம் 60 வருஷம் இருக்க போறீங்க, அதுக்குள்ளார என்ன அவ்வளவு இதெல்லாம். அப்ப எல்லோரும் ஒன்றாக ஒரு தன்னுடைய சொந்தம் போல, இப்ப நாமெல்லாம் என்ன ஒரே குடும்பம் போல வாழ்ற மாதிரி மொத்த சமுதாயமும் அப்படி வாழணும். குற்றங்கள் குறையணும், குற்றங்களே இருக்கக்கூடாது ஆச்சுங்களா. இந்த துர்செய்திகளே நியூஸ் பேப்பர்ல வரக்கூடாது, நல்ல செய்தி மட்டும்தான் வரணும். இப்ப என்னமா அது இருக்கட்டும், போலீஸ் சேவப்பட மாட்டாங்க. போலீஸ் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சமுதாயத்தில் முதல்ல ஒரு டீனேஜர் ஏதோ ஒரு இது கூட்டுறதுன்னு வச்சிங்களேன், கேஸ் ஃபைல் பண்ண மாட்டாங்க. நம்ம சிஸ்டத்தில் முதல் குற்றமாகாது. உடனே வீட்டுக்கு அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு போலீஸ்காரரு மஃப்டியில் போவார். அது பாருங்க, தம்பி தெரியாதனமாக ஒரு தப்பு பண்ணிடுச்சு, இது நாங்கள் இந்த தடவை இது பண்ணலாம், அது சின்ன பிள்ளைங்க ஏதோ பண்ணிவிடுவாங்க, இப்போ இது போயிட்டோம்னா மனசு ரொம்ப பாதிச்சிடும், ஆனால் நீங்கள் பார்த்துங்க தம்பி, நீ பார்த்துக்குப்பா, அடுத்த தடவை இந்த மாதிரி நாங்கள் விட்டுற மாட்டோம் அப்படின்னு நாம் கொண்டு போய் எஜுகேஷன் கொடுக்கணும் நாம் ஆச்சுங்களா. அதாவது போலீஸ் என்பது வந்து குற்றவாளி ஆக்குவது தான் இன்றைக்கி இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் செய்யுது ஆச்சுங்களா. குற்றம் வராமல் பார்த்து கொள்வது தான் நம்முடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் செய்கிற வேலை. அதான் நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்க மாட்டேன்றீங்கன்னா அதை ரிஃபார்ம் பண்ணுவோம் நாம் ஆச்சுங்களா. ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒரு உண்மையிலேயே ஒரு ஐடியல்ன்றது வந்து அடைய முடியாதெல்லாம் இல்லைங்க. நமக்கு வந்து அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்கணும், அதை முடிக்கணுன்ற எண்ணம் இருக்கணும், செய்யணும்னு நினச்சோம்னா செஞ்சிடலாங்க. இட்ஸ் ஒன்லி அதுக்கு வந்து என்னென்னா அதில் இருக்க பலன்களை மக்கள்கிட்ட சொல்லுங்கள். ஆச்சா நீங்கள் ஒருத்தவங்க எல்லோருக்குமே ஒரு தரமான வாழ்க்கையை கொடுத்துட்டோன்னா கொள்ளையடிக்கணுன்ற எண்ணம் வராதுங்க இல்லைங்களா. நீங்கள் ஒரு பக்கம் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப பணக்காரனை வச்சுருக்கீங்க, ஒரு பக்கம் ரொம்ப இருக்கான், அவனால் என்ன பண்ணாலும் முன்னுக்கு வர முடியாதுன்னு போது தானே அவன் திருட போகிறான், இந்த மாதிரி பண்ண போகிறான். அப்போ அரசாங்கம் எதுக்கு இருக்குங்க, இருக்கிற ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு அரசாங்கமா, நிலைமைகளை மாற்றி எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கின்றது அரசாங்கமா? இப்போ இருக்கிற அரசாங்கம் யூதர்களால் உருவாக்கப்பட்டது. யூதர்கள் நம்மளெல்லாம் வந்து ஒரு மாதிரியான பொம்மலாட்ட இதுதான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதிலிருந்து விடுபட்டு நமக்கான ஆட்சியை நம்ம உருவாக்கி, அதாவது எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கிற ஒரு இதை வச்சு எங்கும் மகிழ்ச்சி இருக்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வரணும். சொன்ன மாதிரி நம்ம போலீஸ் ஸ்டேஷன் இருக்கலாம், ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் வந்து குற்றவாளியை உருவாக்குன்றது தான் இப்போ இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் செய்து குற்றவாளிகளை திருத்தி இருக்கிற மாதிரி தான் நம்ம அந்த மாதிரி தான் கொண்டு வர போகிறோம். ஸோ அதனால் நம்ம ஒரு பெரிய கனவு வச்சுக்கிட்டு இருக்கோம். 18 ஆண்டுகள் குருகுல கல்வி, உணவு சீருடையோட அரசே வழங்கும். அப்படி வழங்கும்போது படிக்காத யாருமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் யூனிஃபார்மாக இருக்கும் கல்வி. ஒருத்தன் அங்கே படித்தான் இங்கே படித்தான்றதுலாம் ஒன்றும் கிடையாது. அந்த மற்ற பள்ளிகளை எல்லாம் இது வந்து சட்டத்தின் மூலமாக இது ஒழித்து விட்டு அரசு மட்டும்தான் கல்வி தர வேண்டும், எல்லோருக்குமே ஒரே தரமான கல்வி தர வேண்டும், அந்த கல்வி மாணவர்கள் விரும்பும்படி இருக்க வேண்டும்ட்டு அவங்களுக்கு வந்து அந்த நல்ல ரிக்ரியேட்டிவ் எஜுகேஷனாக இருக்கணும், செய்து பார்க்கின்ற கல்வியாக இருக்கணும். இப்போ நாமெல்லாம் படித்ததில் எங்கே படிச்சுருந்துருக்கோம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும், அந்த இவர் லேப் அசிஸ்டண்ட் பண்ணுவார், சுற்றியும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு கிடையாது. செய்முறை கல்வி இருக்கணும் இல்லைங்களா. எல்லாம் நமக்கு சுற்றின வேடிக்கை தான் பார்த்து வந்திருப்போம். எனக்கெல்லாம் நான் எம்எஸ்சி படிக்கும்போது டால்பாட் பேண்டுன்னு அது எங்கள் சிலபஸில் இல்லைங்க அது, ஆனால் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்கும் டால்பாட்ஸ் பேண்டுன்னு. அது என்னன்னே தெரியாது. நாங்கள் போனோம்னா அந்த இது இருப்பார் இல்லையா, அங்கே அந்த அசிஸ்டண்ட் அவரே எடுத்து எங்களுக்கு டேட்டா எடுத்து கொடுத்துருவார். இதுதான் நாங்கள் படிச்சுட்டு வந்த கல்விக்கு ஆச்சுங்களா. இதெல்லாம் வந்து அதாவது அந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஒவ்வொருத்தருமே செய்து பார்க்க வேண்டும். நாம் வந்து அப்படி தான் இருக்கும் கல்வி. எதாக இருந்தாலும் செய், விவசாயம் இருந்தாலும் நீ போய் செய். நான் வந்து ஒவ்வொரு பள்ளிக்குமே அந்த பள்ளி மாணவர்களுக்கு தேவையான உணவை தரக்கூடிய நிலத்தை நாம் குத்தகை எடுத்துக்கொள்வோம். குத்தகை எடுத்துக்கிட்டு இந்த மாணவர்கள் வைத்து கொண்டு தான் அங்கே விவசாயம் நடக்கும். ஏன்னா 1000 பேர் இருப்பாங்க, வாரத்துக்கு 1 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும்
ஆச்சுங்களா? அப்போ அவனுக்கு என்ன தெரியும்னா விவசாயம் தான் அடிப்படை. நமக்கு முதல்ல அது தெரிஞ்சுட்டு வெளியே வந்துடுறான், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸும் வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன அவன் சொன்ன இல்லைங்க, எல்லாம் குதிரையாற்ற வேணுமா, எல்லாம் நீச்சல் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்றோம், ட்ரெக்கிங் கூட்டு போகிறோம், அனைத்து விதமான, அப்புறம் இது மிலிட்ரி ட்ரைனிங் எல்லாமே கொடுத்து வச்சிடணும். நாளைக்கு ஏதோ எல்லாருக்குமே கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஆர்மி பெருசாக இருக்கக்கூடாதுங்க. ஒரு நாட்டுக்கு ஸ்கெலிட்டன் ஆர்மி தான் இருக்கணும். பவுண்ட்ரியில் மட்டும் அங்கே ஒன்று. இப்போல்லாம் இப்போ எலக்ட்ரானிக் விஷன்லாம் வந்துருச்சு. கண்ட்ரோல் ரூமில் உட்காந்துக்கிட்டு யாரும் ட்ரெஸ்காசி எல்லாங்க பார்த்துக்க முடியும். நிறைய ஆர்மிலாம் தேவையில்லை, ஆர்மிக்கு சோறு போடுறது வீணு. அதனால் ஒரு ஸ்கெலிட்டன் ஆர்மி வச்சுக்கணும். பப்ளிக் எப்படி தயார் பண்ணியிருப்போம்னா, அவங்க பள்ளிக்கூடம் படிக்கும்போது அவங்களுக்கு வந்து டேங்க் பயன்படுத்துறது எப்படி, மெஷின் கன்னை பயன்படுத்துறது எப்படிலாம் நம்ம ட்ரைனிங் கொடுத்து வச்சுருப்போம். உடனே ஒரு போர் வந்ததுன்னா ஒரு வாரம் இனிஷியேஷன் ட்ரைனிங்னா அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். திருப்பி அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு பா சண்டைக்கு வந்து தான் கூட போகிறோம். அதனால் ஒரு ஸ்டாண்டிங் ஆர்மியை வச்சுக்கிட்டு தீனி போட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அவங்களுடைய நேரத்தை நல்லா பயன்படுத்தலாம் வச்சுங்களா. அந்த மாதிரியான ஒரு இதுலேயுமே நிர்வாகத்தை சீர்திருத்துற மாதிரி தான் நம்முடைய இது இருக்கும். இது வந்து சொன்ன மாதிரி நம்ம இவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி உலகமே போகுன்ற மாதிரின்னா நம்ம மாடல் தான் முக்கியம். ஒரு சமுதாயத்தை எப்படி நம்ம இது பண்ணுறோன்னு பார்த்து மற்றவங்க எல்லாம் வந்து நம்மகிட்ட வந்து கற்றுட்டு வருவாங்க. ஓஹோஹோ இப்படி கூட நடத்தலாமா அப்படின்ட்டு. ஸோ அதனால் நாம் வந்தோம்னா நாம் இந்த அரசாங்கத்தை நடத்துகிற விதமே வேறு விதமாக இருக்கும். ரொம்ப அருமையான எஜுகேஷன். அது நல்ல உணவும் கொடுக்கணும். அந்த ஏழ்மைன்ற பேச்சே இருக்கக்கூடாதுங்க. அது அப்புறம் இந்த மாதிரி தீண்டாமை அது சுத்தமாக எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு சமுதாயத்தை தீண்டாருன்னு வச்சுக்கிட்டு எப்படிங்க ஒரு சமுதாயம் முன்னேறும்? ஒரு பேசிக் காமன் சென்ஸே இல்லை. ஒருத்தரை தாழ்த்திக்கிட்டு எப்படிங்க ஒரு சமுதாயம் முன் வர முடியும்? அப்போ எல்லோரும் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணாதான் ஒரு சமுதாயம் வளரும். நீங்கள் ஒருத்தனை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. இது ஏன்னா இது பிராமணிய ஏற்பாடு. இதெல்லாம் பிராமணனை பொறுத்த வரைக்கும் தன்னை தவிர வேறு யாரும் முன்னுக்கு வந்துடக்கூடாது. அதனால் அவன் அந்த மாதிரி தான் இந்த உலகம் பூரா இந்த மாடல் தாங்க இருக்குது. இந்த கட்சி சார்ந்த அரசியல் நான் சொல்லிருப்பேன்ல, நாம் வந்து கட்சி சார அரசியல் தான். இப்போ கட்சி இருக்க வேண்டிய தேவை இருக்குது, அது வேறு விஷயம். நான் வந்து அவங்க எதுக்கு கட்சி? 2 கொள்கை தானா, வலது இடது, நேராக போகிறதுக்கு ஒரு வழி காணும். இவன் இந்த பக்கம் இருப்பான், அந்த பக்கம், அதான் லெஃப்ட் அண்ட் ரைட், அதுதான் இல்லையா? பிஜேபி வந்து ரைட்டு, கம்யூனிஸ்டுக்கெலாம் லெஃப்ட்டு. அது முதலாளித்துவம், இது தொழிலாளர். இதெல்லாம் வந்து பிராமணன் உருவாக்குனதுங்க. இந்த கட்சின்ற கோட்பாடை அவன் தான் கொண்டு வரான். நமக்கு வந்து தமிழ்நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு கட்சி இல்லாத ஜனநாயகமாக இருக்கும். எது கட்சி ஆச்சா? ஒரு கொள்கைன்னா ஒரு நாட்டுக்கு இந்த கொள்கை தேவைன்னா எல்லாரும் உட்காந்து முடிவெடுங்க. எப்படி இப்போ நாம் இந்த காலகட்டத்தில் நாம் என்ன முடிவு எடுக்க வேண்டும், எப்படி நாம் முன்னேற வேண்டும்னு அது ஒரு சில கருத்துக்கள் இருக்கலாம், அதை பேசி முடிவெடுங்க. அதில் போயிட்டு இருக்குங்க. இது என்ன பர்மனெண்ட்டாக இவன் ஒரு பக்கம் அவர் போய் வலது இடதுன்னு வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நடத்துறதெல்லாம் நம்மளெல்லாம் பேக்லாண்டியாக ஆக்கி வச்சுட்டு இருக்கானுங்க. இட்ஸ் எ ஜோக் ஆச்சா, இட்ஸ் எ ஜோக்கு. அப்போ நாம் வந்து வரும்போது வந்து ஒரு தொகுதிக்கு ஒருத்தர் நிற்பார். கட்சி அஃபிலியேஷன்லாம் எதுவுமே இருக்காது. எல்லோரும் வாருங்கள், இந்த நாட்டை எப்படி முன்னேற்றுவது உட்காந்து பேசுவோம். நமக்கு ஒரு தலைவனாவது சீஃப் மினிஸ்டர் யாருன்றது கூட அது சுழற்சி முறையில் கூட கொண்டு வந்துடலாம். 2 வருஷத்துக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் அவரோட மாற்றிக்கலாம். 6 வருஷம் நமக்கு எலெக்ஷன் வந்து இருந்தால் அப்போ உட்காந்து செய்வோம். எது வேணும் பண்ணுங்க. இதில் வந்து வலது இடதுன்றதெல்லாம் கட்சின்றதே யூதர்கள் உலகம் புறா கொண்டு வந்து அவன் பொம்பலாட்டம் பண்ணுறதுக்கு தான் கட்சியை கொண்டு வந்தான் ஆச்சுங்களா. ஏன்னா ஒரு 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 இயக்கத்தையே அவன் அங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணுவான். கருணாநிதி கண்ட்ரோல் பண்ணால் போதும், ஜெயலலிதாவை கண்ட்ரோல் பண்ணால் போதும், அந்த ஐடியாலஜி அவன் கண்ட்ரோலில் எடுத்துக்கிறான். 2 பேரையும் மோத விடுறது, 2ம் ஒன்று தான், 2க்கும் ஒரே தலைவன் தான். நமக்கு அது தெரியாது. நாம் நினச்சிட்டு இந்த தடவை அவனுக்கு ஓட்டு போடுவோம், அடுத்து இவனுக்கு ஓட்டு போடுவோம் ஆச்சுங்களா. இதெல்லாமே வந்து திட்டமிட்டு அவன் கொண்டு வந்தது யூதர்களுடைய அந்த இது. ஆனால் இப்போ நாம் வந்து நம்ம வந்துட்டோம்னா கட்சிகள் இருக்காது, கட்சிகளற்ற ஜனநாயகம். உங்கள் நல்ல அறிவுடையவர்கள் வாங்க, எல்லாரும் உட்காந்து உங்கள் தொகுதிக்கு என்ன வேணும்னு நீங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணிங்க. அது ஒரு பகுதி தான். நாட்டை எப்படி ஆள்வது, நாட்டுக்கு இருக்க பிரச்சனைகள் என்ன, அதெல்லாம் நம்ம கலெக்டிவாக யோசித்து எது இன்னும் இப்போ என்ன பண்ணணும், எந்த ஃபேக்ட்ரி கட்டணும், எந்த டேம் கட்டணுன்றது முடிவு பண்ணுங்க. எது நல்லது அப்படின்னு அந்த மாதிரி தான் நம்ம கவனம் போடணும். அதனால் கட்சிகளற்ற ஜனநாயகம் நாம் விடுதலை அடைந்த பிறகு சரிங்களா. நானே என்ன சொல்கிறேன்னா, விடுதலைன்னா தனியாக நாம் வந்து ஒரு இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போகணும் நான் சொல்லலை. நான் வைக்கிறது வந்து இப்போ இருக்கிறது வந்து ஒற்றை ஆட்சியின் கீழே இருக்கிறோம். டெல்லி தான் நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கு. கவர்னர் ஏன் அனுப்புகிறான்? இப்போ நீங்கள் சுதந்திரமே அது விடுதலை இல்லைங்க, சுதந்திரம், உயர்ந்த தந்திரம். அதாவது சுதந்திரம் என்றால் விடுதலையில் முதல்ல இவங்க பிராமணன் அந்த பேச்சை நம்ம கொடுத்துட்டான். உயர்ந்த தந்திரம், அதாவது
வெள்ளைக்காரன் ஆண்ட இந்தியாவை அதற்கு பதிலாக வெள்ளை பிராமணர்கள் ஆளுகின்ற ஒரு தந்திரம் தான் சுதந்திரம். இன்னைக்கு யார் இந்தியா ஆண்டுகிட்டு இருக்காங்க? இது ட்ரம்ப்போட அசிஸ்டன்ட் என்ன சொன்னார்ல, அவருடைய உதவியாளர் என்ன சொன்னார், இந்தியாவை ஆள்பவர்கள் பிராமணர்கள்னு சொன்னாருங்களா இல்லையா? சமீபத்தில் அவர் பேசினது ஃபேக்ட் இதுதான். இன்னைக்கு இந்தியாவை மறைமுகமாக திரைமறைவிலிருந்து ஆண்டு கொண்டிருக்கவனும் பிராமணன். இதை மாற்றணும். அப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம்னா, நீ கவர்னர்லாம் இங்கே வேணாம், இங்கே வந்து டோட்டலி ஃபெடரல், முழு தன்னாட்சி. நாம் வந்து 10 பேரை தேர்ந்தெடுத்து அவனுக்கு அனுப்புவோம். அவன் வந்து இங்கே எலெக்ஷன் நடத்தக்கூடாது. நமக்கான எலெக்ஷன் நாம தான் நடத்திப்போம். டெல்லி நடத்தக்கூடாது வச்சுங்களா? டெல்லிக்கு நாம் எத்தனை பேர் அனுப்புகிறோன்றது நாம் முடிவு பண்ணுவோம். நாம் வந்து அவங்கள தேர்ந்தெடுக்கலாம். ஐஏஎஸ் ஆஃபீஸரை 10 பேர் கூட நான் அனுப்பலாம் மத்திய அரசாங்கத்தை நடத்துறதுக்கு, அங்கே பார்லிமெண்ட் நடத்துறதுக்கு. அவங்க தேர்ந்தெடுக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது, கவர்மெண்ட் அனுப்பிடும். ஸோ அந்த மாதிரி நாம் வந்து ஒரு ஒரு ஒய் கவர்னர், நீ கவர்னர் இருந்தான்னா யூ ஆர் கவர்னிங் மீ, ஹூ ஆர் யூ? இப்போ முன்ன அவன் கவர்னர் ஜெனரல் வச்சிருந்தான், இது லண்டன்ல இருந்துக்கிட்டு, நீ கவர்னர் அனுப்புன. இன்னமும் நாம் விடுதலை பெறவில்லை. இது தந்திரம் தான், இது விடுதலை அல்ல. அவன் தான் பிராமணர்கள் தான் ஆண்டுகிட்டு. முன்ன யூதன் ஆண்டான், இங்கிலாந்து யூதன் ஆண்டான். அதற்கு பிறகு இந்திய இவனுடைய பேர் ஒரே ஆளு தான். இந்தியாவில் யூதனுக்கு பிராமணன்னு பேர். அப்போ இது வந்து பிராமண ஆட்சின்றது வந்து யூத ஆட்சி தான். இதுல இருந்து தான் நம்ம விடுபடணும். நம்ம அப்போதான் நமக்கு உண்மையான விடுதலை வரணும். நாம வந்து இதை செய்வோம். கவர்னரை பேக்கப் பண்ணிட்டு நம்ம என்ன சொல்ல, நீ சொல்ற மாதிரி நான் ஆட்சி பண்ண முடியாது, அவ்வளோதான். மக்கள் என் பக்கம் இருக்கிறாங்க. மக்கள் நம்ம வந்து உடனே மைக் எடுத்து கவர்னர் அனுப்பிட்ட உடனே இந்த மாதிரி இருக்கிற இங்கே அரசியலை வந்து மக்கள்கிட்ட பேசுவோம், எல்லாரும் கேளுங்கள்ன்ட்டு எல்லா டெலிவிஷன் சேனல்லையும் இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு, அப்போ சீஃப் மினிஸ்டராக வர்றவர் யாரோ அவர் வந்து பேசுவார். இந்த மாதிரி வச்சு மக்களே உங்களுடைய ஆதரவுன்னா நம்ம ஆட்சி கலைக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நாம் யாருன்றதை சொல்லிவிடுவோம். நாம் வந்து முழு தன்னாட்சி கேட்குறோம், மற்றபடி நாங்கள் இந்தியர்கள் தான், அவ்வளோதான் அப்படின்றத நம்ம இது பண்ணிவிட்டு அப்படி தான் நம்ம இருக்க போகிறோம். அதான் சுயமரியாதையோடு நம்ம வாழறதுன்றது வரும். இப்போ வந்து ஒரு கவர்னர் அனுப்புனான்னா உண்மையிலேயே அவன் வந்து தே ஆர் கவர்னிங் அஸ், அதை நம்ம அனுமதிக்கக்கூடாது வச்சுங்களா? அதுதான் நாம் வந்து செய்ய போகிற ஒரு விஷயம். ஆக இன்னொன்று என்ன, இது ஒரு நல்ல ஒரு பூமிங்க இது ஆச்சுங்களா? இது ஒரு நல்ல ஒரு வளமான பூமி தான். ஆனால் இதை கெடுத்து இது மாதிரி அவங்க ஸ்கீம் படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ வந்து எனக்கெல்லாம் நிறைய தெரியும். இப்போ ராமநாதபுரம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த சிம்மக்கிருவலை யாருங்க போட்டுது? காமராஜ் தானே. அவர் வந்து ஹெலிகாப்டரில் முள்வதையை தூங்கினவன் உங்கள் ஆளா எதிரி ஆளா? நான் அதான் கேட்குறேன். முள்வதையை தூங்கினார் இல்லைங்களா? அவர் சிம்மனே ஒருத்தர் உட்காந்து சொல்லிட்டார்ல, அவர் தான் ஹெலிகாப்டரில் தான் இந்த சிம்மக்கருவேலையை வந்து காமராஜர் தூங்கினார். முள்வதையை தூவினவன் உங்களால் அது. ஏன்னா அவர் வந்து அவங்களுடைய அடியால் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார், தெரியுமில்ல? 2 தடவை பிரைம் மினிஸ்டர் உருவாக்குனவர் அவர் தானே. அவர் இங்கே முள்வதையை தூவுறான்னு. அப்போ இப்போ கூட பார்த்தீங்கன்னா அஃபாரஸ்டேஷன், இது ஃபாரஸ்டேஷன் டிஃபாரஸ்ட் எப்படி எல்லாம் வச்சுக்கலாம். காட்டை அழிச்சிட்டு யூக்கலிப்டிஸ் இது போடுறாங்க, தெரியுங்களா? இப்படிங்க ஒரு காட்டில் ஒரே ஒரு மர வகை மட்டும் இருக்கலாமா? இது வந்து என்னென்னா அதுவுமே வந்து நீராதாரத்தை பாழ்படுத்துகின்றதுன்னு சொல்கிறாங்க. எப்படி இந்த சீமக்கருவில் பண்ணதோ அதுதான் யூக்கலிப்டிஸ். இப்போ பெரும்பாலான காடுகள் யூக்கலிப்டிஸ் மாதிரி போட்டிருக்கேன். யூக்கலிப்டிஸ் எதுக்கு? அது இந்த இது அந்த என்னன்னு சொல்லுவாங்க, இந்த தைல மரம் போட்டிருக்காங்க. இது வந்து வறட்சியை உருவாக்குகின்ற மரம்னு சொல்கிறாங்க. அது ஆச்சுங்களா? எப்படி அதெல்லாம் மாற்றுறாங்க அவங்க. அப்போ அவங்க எல்லா விதத்துலேயுமே தமிழர்களை அப்படியே அழிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. எல்லா விதத்துலையும் அரசியல் ரீதியாக இந்த மாதிரி என்விரான்மெண்டல் இது மூலமாக. அப்புறம் வந்து இடுக்கி மாவட்டம் பூரா நம்மளுது, அங்கே தான் பெரியாறு அணை இருக்குது, ஆறு இருக்குது. அதை அப்படியே மலையாளிகிட்ட கொடுத்துட்டான். இங்கே வந்து இந்த கிருஷ்ணா நதி இருக்குல்ல, அது போகிற சித்தூர், இது காளஹஸ்தி, இதெல்லாம் வந்து நம்ம இது. நெல்லூர் கூட நாங்கள் நெல்லூருங்க, வட்லூர் இல்லையே. நெல்லுக்கு வட்லுன்னு பேர் தெலுங்கில், அது நெல்லூர் தான். இப்போ நெல்லூர்ன்றது நமக்கு சொந்தமாக இருந்த இடம் தானே. இதெல்லாம் அப்படியே குறுக்கிட்டானுங்க. அதாவது தமிழ்நாட்டில் வந்து 1/3 பங்கு முன்ன பெருசாக இருந்தது. இவங்க வேணும்னே இந்த பிராமணர்கள் நமக்கு இதுக்கு பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணிவிட்டு அங்கெல்லாம் தமிழர்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ இன்னொன்று பார்த்தீங்களா, திருவனந்தபுரத்துலேயும் இன்றைக்கும் 60% மேலே தமிழர் இருக்காங்க. ஏன் சில ரகசியமான இது பாருங்கள். திருவனந்தபுரம் தான் தலைநகரம் கேரளாவுக்கு. ஆனால் அது வந்து சீ போர்ட்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது. எர்ணாகுளம், கொச்சின் இந்த இரட்டை நகரங்கள் தான் மையத்தில் இருக்குது. அதுதான் தலைநகரமாக இருந்திருக்கணும். ஏன் திருவனந்தபுரத்தில் வைக்கிறான்னா
திருவனந்தபுரத்தில் 60-70% தமிழர்கள் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட அப்படி தான். இப்போ அங்கே வந்து செக்ரட்டரியேட் கொண்டு வந்து வச்சுட்டிங்கன்னா அது சார்ந்து நிறைய பேர் வந்து திருவனந்தபுரத்தில் வந்து குடியேறுவாங்க. அந்த டெமோகிராஃபிக் வந்து மாறும். தமிழர்கள் அதிகமாக இருந்தது வந்து மலையாளி அதிகமாக மாறுன்ற மாதிரி. இதே தான் நீங்கள் வந்து இதுக்கு போனீங்கன்னா, பெங்களூர் போனீங்கன்னா ஹுப்ளி தார்வாடுன்னு அங்கேயும் ட்வின் சிட்டி இருக்குது, ஹுப்ளி தார்வாடு. அவங்க கேட்டுட்டு இருக்காங்க அந்த மக்கள், இதுதான் சென்டராக இருக்குது, ஏன்னா அது கொண்டு போய் எங்கேயோ பெங்களூரில் வச்சுருக்கீங்களேன்னு கேட்குறாங்க அவங்க. அது ஏன்னா இப்போ அங்கே எப்படின்னா பெங்களூரு மைசூர் பகுதியெல்லாம் தமிழர்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி. இதை வந்து அதை மாற்றணும், அந்த டெமோகிராஃபி மாற்றினா அது பெங்களூர் அவன் எடுத்துக்க முடியுன்றதுக்காகத்தான் எடுத்துக்கிட்டு அதை வந்து நாளைக்கும் மாறணும்ல, மாறித்தான் ஆகணுன்றதுக்கு தான் அங்கே தலையில கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி அரசியல் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. தமிழ்நாடு போல இன்னும் மூன்றில் ஒரு பகுதி நாம் இழந்து நிற்கணும் அப்படின்றது. அப்போ இது ஒரு பகுதியில் போய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவனுங்க இந்த சுற்றுச்சூழலை கெடுக்கிற மாதிரி பண்ணுறாங்க. இந்த இது சீமக்கருவேலை, அப்புறம் இந்த ஈக்குவலிட்டிஸ் போடுறதுன்னு. அப்போ தெரிஞ்சுங்க, நமக்கு எதிரான சதிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அப்புறம் இதில் இன்னொரு சதி என்னென்னா, தெலுங்கு நம்ம ஆள்றது 700 வருஷமாக வந்தேரிகள் தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் இதுவரைக்கும் இதெல்லாம் நம்ம இப்படிலாம் பேசுனதில்லை. இப்போ இந்த எலெக்ஷனில் நான் பேச போகிறோம், தெலுங்கன் என்று பேசுங்கள், தெலுங்கர்கள் தான் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள், தெலுங்கனுக்கு வாக்களிக்காது அப்படின்னு திராவிடன்லாம் பேசாதீங்க. அது நம்மளை ஏமாத்துறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு பொய் சொல்லுது ஆச்சுங்களா. ஏன்னா அது திராவிடனில் தமிழ்னு வருவான். ஆனால் திராவிட ஆட்சின்னு சொல்லி நம்ம திராவிடத்தை ஏற்றுக்க வச்சுட்டாங்க. இப்போ ஒரு திராவிடம் ஆண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு காமிக்க வர்றாங்க. இல்லை, நாம் இப்போ உண்மையை பச்சையாக பேசுவோம். தெலுங்கர்கள் நம்மை ஆள்கிறார்கள் 700 வருஷமாக. அப்போ வித்யாரண்யன் கொண்டு வந்த அவங்க தான் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. இதிலேருந்து நம்ம மாற வரணும்னா அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு தான் நம்ம பேச போகிறோம். அவ்வளோ வர எலெக்ஷன் வித்தியாசமாக தான் இருக்கும். நாம் வந்து உறுதியாக இறங்கி நம்ம வேலை செய்வோம். நம்ம கட்சிக்கு இன்னும் அந்த இது இன்னும் வரல, சர்டிஃபிகேஷன் இன்னும் வரல இல்லைங்களா. எதிர்பார்க்குறோம், கூடிய சீக்கிரம் வந்துட்டால் நல்லது. ஒரே சின்னத்தில் போட்டிடுவோம். இல்லாட்டி போனால் நம்ம சங்கத்தினுடைய நம்ம எல்லாருமே வந்து தொகுதிக்கு ஒரு சின்னத்தில் தான், சுயேட்சா தான் நிற்க போகிறோம். ஆனால் நம்ம பிரச்சாரம் பண்ணுறதெல்லாம் இவங்க நம்முடைய ஆட்கள்ன்றதான் பிரச்சாரம் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம ஒரு பெரிய மாற்றத்தை இந்த தடவை கொண்டு வருவோம். நாம் பல உண்மைகளை வந்து பொது மேடையில் பேச போகிறோம். நம்ம எதிர்காலத்தை என்ன பண்ண போகிறோன்றது நம்ம பேசணும். நான் சொல்கிறது மாதிரி முக்கியமாக நாம் வந்து அது பட்டியலிட்டுருவோம். நாம் வந்து என்னென்னமா பேச போகணும், எப்படி இருக்குன்ற மாதிரி. நான் வந்து பல இது சொல்கிறேன். நம்ம வந்து எல்லோரும் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு நம்ம வந்து கூட்டு பண்ணை முதல்ல கொண்டு இருக்கோம். ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து 4 மாடு வச்சுருப்பாங்க. அதுக்காக அந்த ஊர் விட்டு அவங்களால போகவே முடியாது. நாம் சொல்கிறேன், அந்த 4 மாட்டையும் கொண்டு வந்து கொடுத்துரு, பண்ணையில் கொடுத்துரு, அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸர் போட்டு இந்த பண்ணைகள் நடத்துவோம். நீங்களும் வேலை செய்யலாம், லீவ் எடுத்துக்கலாம், நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு வாங்க. அந்த ஃப்ரீடம் கிடைக்கும். இப்போ 4 மாடை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, 4 மாட்டுக்காகவே தான் இவங்க வாழ்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரம், அந்த வாழ்வாதாரம் இருக்கணுன்றது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த மாட்டோட கட்டி போட்டுக்கிறாங்க அவங்க ஆச்சுங்களா. நான் அதான் சொல்கிறேன், நாம் வந்தோம்னா அந்த கூட்டு பொருளாதாரம்ன்றது கிராமத்தில் எல்லோரும் மாடு இருக்கா, எல்லாம் ஒரு பண்ணையில் விட்டுருங்க. நீங்கள் உங்கள் மாட்டுக்கு எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்கணுமோ நம்ம கொடுத்துருவோம். உங்களுக்கு எவ்வளோ பால் கறக்குறீங்க அதெல்லாம் கணக்கு வச்சு உங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்துருவோம். நம்ம அதுக்கு மேலே வந்து ஊர் நிர்வாகம் பண்ண பிறகு மேலே லாபம் வர்றதை கொண்டு அதில் ஒரு டிவிடெண்டும் நம்ம கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு புதிய பொருளாதார இதை நம்ம கொண்டு வருவோம். ஏன்னா எல்லோருமே வாழ்க்கையை அனுபவிக்கின்ற மாதிரி. அப்புறம் நான் வந்து ஒரு பார்த்திங்கன்னா வாழ்க்கையை நவீனமயப்படுத்தணும், ஒழுக்கமாகவும் நாம் இருக்கணும், வாழ்க்கையை முழுதாக அனுபவிக்கணுன்ற மாதிரி. நாம் வந்து எனக்கெல்லாம் இந்த மெயின் ரோடு எல்லாமே வந்து ட்ராம் சர்வீஸ் போட்டணுன்னுட்டு. நீங்கள் மாதிரி போங்க, உங்கள் காரு மேலே இருக்கும் அந்த இது, நீங்கள் அங்கே போனால் ஆட்டோமேட்டிக்காக அதை நேவிகேட் பண்ணிட்டு போகும். ஒரே ஸ்பீடு 80 கிலோமீட்டரில் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும், ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்கள் வெளியே போகிறீங்களா, மேப் இருக்கும், இந்த இடம் டெஸ்டினேஷனாக அது தானாகவே வந்து கொடுத்துரும். எல்லா காருமே வந்து இன்டர் கனெக்டடாக இருக்கும், கொலிஷன்லாம் நடக்காது. அப்போ இது போகும்போது இதுங்களாம் அப்படியே கொஞ்சம் பின்னால் ஸ்லோ டவுன் ஆகிக்கும், போயிட்டே இருக்கும். நீங்கள் கார் ஓட்ட வேண்டியதில்லை, யூ கேன் என்ஜாய் ஆச்சுங்களா காரில். ஸோ அந்த மாதிரி நவீனத்தை கொண்டு வர முடியுங்க நம்ம ஆச்சுங்களா. அதற்கெல்லாம் நமக்கு எல்லா ஏந்துகளும் இருக்குது. ஆனால் செய்கிறதுக்கு தான் அந்த பொலிட்டிக்கல் வில் பவர் இல்லை. அந்த நம்ம நம்மை ஆளுவதால் இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. நாம் வந்தோடனே நவீனமயமாகவும் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கிற மாதிரியும் ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு அற்புதமான ஒரு ஆட்சியை நாம் நடத்துவோம். அது வந்து மக்கள் நலத்தை முன்னிறுத்தி நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த இதை இருந்துட்டு நம்ம 26 பற்றி நம்ம அதாவது இதுக்கு சொல்லுவாங்க, அது தீர்க்க தரிசனம் கூட சொல்லி 26 வந்து ஒரு புதிய அமைப்பு வந்து ஆட்சி நடத்துன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அந்த தீர்க்க தரிசனங்களும் இருக்குது. அது நாம சொல்லலை, யாரோ சொல்கிறாங்க. நானுமே நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு 26 ஒரு பெரிய மாற்றம் வரும்னு. அந்த மாற்றத்தில் ஒன்று யூதன் விழுவான்னு சொன்னால் விழுந்துட்டான். ஒரு பாட்டு எனக்கு இன்ட்யூஷன் வந்த மாதிரி நடந்துருச்சு. இன்னொன்று நம்ம ஆட்சிக்கு வர்றது தான், அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆள்பவர்கள் தெலுங்கர்கள், நாம் இதை ஒழுங்காக பிரச்சாரம் செய்து எடுத்துக்கொண்டு போனால் இருக்கும். இவிஎம் இருக்குது எல்லாத்துக்கும். இப்போ இவங்க இருக்காங்க, அதான் கடைசியில் நாம் இறை நம்பிக்கை தான். இது தமிழரின் பூமி. ஆமாம், நாம் எல்லாரும் நாம் ஒவ்வொரு நாளும் வழிபடும் போது, நான் இப்போ முன்னே பல தடவை சொல்லியிருக்கேன், வழிபாடு வையுங்கள். தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும், 2026 தமிழர்களை வெற்றி கொண்டு ஆட்சி அமைக்க வேண்டும்னு தினந்தோறும் கும்பிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களெலாம் சொல்லுங்கள், தினந்தோறும் வழிபாடு வைங்க. அப்படின்னா அந்த நிலையை நாம் போய் அடையலாம். அது இருந்ததுன்னா நாம் இதுவரை கனவு காணாத தமிழகத்தை நாம் அனுபவிக்க முடியும். வச்சுங்களா, எல்லோருக்குமான ஒரு இன்பமயமான ஒரு இது, துர்செய்திகள் இல்லாத ஒரு சமுதாயம். இந்த ஆக்சிடென்ட் இல்லாமல் இருக்கணும்னா அதுக்கெல்லாம் வழிகள் இருக்குது. நாம் வந்துட்டோம்னா 2 வீலரை பேன் பண்ணிவிடுவோம். 2 வீலரே கிடையாது, எல்லாருக்கும் கார் தான், பேட்ரி கார். வச்சுங்களா, மலிவான விலையில் அரசாங்கம் கொடுக்கும், ஃப்ரீயாக கொடுக்க மாட்டோம். மலிவான விலையில் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அளவுக்கு கொடுத்துருவோம். எல்லாருமே காரில் போங்க, அப்படி தான் நம்ம சொல்கிறோம். பேட்ரி கார் வச்சுங்களா, பேட்ரி காரு நம்ம ட்ராம் மாதிரி எது போட்டு போகிறோம். அவங்க சென்ட்ரலைஸ் சோலாரில் தான் நம்ம முழுசாக இருக்கோம். இதுக்கு சப்ளிமெண்ட்டாக நம்ம டீசல் இன்ஜின் அங்கங்கே வச்சுருவோம். நாம் எல்லோரும் அந்த இதில் இப்போ இங்கேருந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறாங்கன்னா, நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே போய் ஜாயின் பண்ணிங்க. உங்கள் இதில் ஒரு மேப் வரும், எக்ஸிட் பாயிண்ட் எங்கன்னு நீங்கள் சொல்லிவிடுங்க, தானே ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வெளியே விட்டுடும். வெளியே விட்டுட்டு அது போயிடுற மாதிரி. இந்த மாதிரியான ஒரு இதோட அவன் என்ன டெஸ்லா காருன்றது, நாம் வேறு மாதிரிக்கு நல்ல கார் பண்ணுவோம். ஆன்டி கொலிஷன் டிவைஸ் வச்சு, ரேடார் வச்சு, அந்த மாதிரியான ஒரு வச்சுருவோம். வாழ்க்கையை ரொம்ப நல்லா, இப்போ ஜப்பான்காரனை விட நம்மளால் இன்னும் நவீனமாக வாழ முடியும். ஏன்னா அதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட ஏந்துகள் இருக்குது. ஜப்பானுக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க இல்லைங்களா, இரும்பு கூட அவன் இறக்குமதி தான் பண்ணுறான். ஆனால் உலகத்தினுடைய முதல் எக்கானமி அவன் தான் வச்சுருக்கான். எல்லாருக்கும் கார் அவன் பண்ணி தரான். ஆனால் அவன்கிட்ட இரும்பு கிடையாது, தெரியுங்களா, இரும்பெல்லாம் இம்போர்ட் தான் பண்ணுறான். இரும்பு ஐரன் ஒரு இம்போர்ட் பண்ணுறான். ஆனால் அவனே அப்படி பண்ணும்போது இங்கே எல்லாம் இருக்கையா, தமிழ்நாட்டில் இல்லாத என்ன இருக்குங்க? நம்ம எல்லாம் இப்போ இது இங்கே ஆப்பிள் கிடைக்குது இந்த ஊரில் இல்லைங்களா, நொங்கும் கிடைக்கும், ஆப்பிளும் கிடைக்கும், இளநீரும் கிடைக்கும், வாழைப்பழமும் கிடைக்கும். இது எல்லாம் கிடைக்கிற நாள் உலகத்தில் இவங்க இல்லைங்க. அது ட்ராபிக்கல் இதுன்னு சொல்லுவாங்க. சவுத் இந்தியா தாங்க. சவுத் இந்தியாவில் தான் எல்லாமே கிடைக்குது. அனைத்து விதமான தின்பண்டங்களும் இங்கே நம்ம உருவாக்க முடியும். திராட்சையும் உருவாக்கலாம், ஆப்பிளையும் உருவாக்கலாம், இந்த இளநியும் உருவாக்கலாம், நொங்கு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அப்போ இந்த பூமி ஒரு அற்புதமான பூமி. இங்கே இருக்கிற வெயில் ஒரு கோல்டு. இந்த வெயிலாக நம்ம பார்க்க முடியாது. இது ஒரு அது தங்க நிறத்தில் வர்ற ஒரு ஒரு ஒளி தான் சொல்கிறேன். அதை தான் நாம் வந்தோம்னா எல்லாம் சோலார் முதல் முன்னுரிமை கொடுப்போம். எல்லாமே சோலார் பேஸ்டாக இருக்கும். அதுக்கு சப்ளிமெண்ட்டு தான் இந்த ஃபாசில் ஃபியூலு. அதனால் நம்ம எண்ணெய் இறக்குமதியை நம்ம குறைச்சிருவோம். அது கனரக வாகனங்களுக்கும் இது மாதிரி சப்போர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்போ நம்முடைய எக்கனாமி வளரும், நம்முடைய வாழ்வாதாரம் நம்ம சாதாரணமாக வாழ்வதற்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. புரியுதுங்களா? அப்புறம் எஜுகேஷன், மெடிசின் முழுக்க அரசாங்கம் தான் நடத்தும். தனியார் மருத்துவமனைகள் இருக்காது. அரசாங்கம் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பண்ணும். ஆச்சா, யாருக்கு ஹார்ட் சர்ஜரி வேணுமோ அவனுக்கு ஏழையாக இருந்தாலும் கொடுப்போம். அப்போ ஒரே மாதிரி ஒரே இது கவர்மெண்ட் ரன் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இருக்கும். அது யாரையும் இதெல்லாம் பார்க்காது. அதுக்கான மெக்கானிசத்தை வச்சுருவோம். அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே அனைத்து சாதிகாரங்களாக இருப்பாங்க. யாரையும் ஒதுக்கிட்டு போயிட முடியாது. எல்லா விதத்துலையுமே நம்ம வாழ்க்கையில் சின்ன குழந்தையிலேருந்து நாம் இறக்கும் வரை எல்லோரும் இன்புற்றிருக்கும்படியான ஒரு வாழ்க்கையை நம்மளால் கொடுக்க முடியும். இது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. அரசாங்கம் என்னவெல்லாம் செய்யுன்றதெல்லாம் நமக்கு இது வரைக்கும் இவங்கெல்லாம் அப்படி இல்லை. இதெல்லாம் யூதன் செஞ்ச அரசாங்கங்கள். நாம் அரசாங்கம் பண்ணோம்னா பீப்புள் ஃப்ரெண்ட்லி, எல்லாருக்கும் என்ன வேணும் அப்படின்றத வச்சு அந்த மாதிரியான ஒரு வருஷம். மெடிசின் அண்ட் எஜுகேஷன் தனியாருக்கு எதுவும் கிடையாது. தனியார் இது மருத்துவ கூடங்கள் எல்லாம் அவங்க நம்ம இது பண்ணிக்குவோம். அவங்களுக்கு காசு கொடுத்து வாங்கிடுவோம். நம்ம தனியாராக இருந்தால் உனக்கு ஓகே, உன் ஹாஸ்பிட்டலில் என்கிட்ட கொடுத்துரு, அதுக்குரிய தொகையை கொடுத்துருவோம். அப்படி தான். நம்ம சும்மா எல்லாம் டேக் ஓவரெலாம் கிடையாது. கொடுத்துட்டு மெடிசின் அண்டு எஜுகேஷன் முழுக்க அரசாங்கம் மட்டும்தான் வழங்குன்ற மாதிரி நம்ம கொண்டு வர போகிறோம். அப்படி வரும்போது தான் எல்லோருக்குமான எஜுகேஷன் கிடைக்கும். இன்னொன்று, அந்த எஜுகேஷன் 18 ஆண்டுகள்
அதாவது உறைவிட கல்வியாக தான் இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு போயெல்லாம் படிக்கிறது இல்லை, எல்லாருக்குமே ஹாஸ்டல் தான் ஆச்சுங்களா. அப்படின்னும் போது ஒரு ஹாஸ்டல் எல்லாரும் சேர்ந்து வளரும்போது அந்த பிரதர்ஹுட் வளரும். அதற்கான தகுதியான ஆசிரியர்களை அங்கே விட்டுருவோம். நல்லா அவங்களுக்கு போதனை கொடுத்து நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவார்கள். இப்படிலாம் வந்து நல்ல சிந்தனைகள் நம்மகிட்ட இருக்குது. நாம் வந்தால் இது பேப்பர் நோட் இருக்காதுன்னோம். அதனால தான் நம்மளெல்லாம் இதை ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேப்பர் நோட்டு அச்சடிக்கிறவன் வந்து இன்னொரு ட்ரங்க் அடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நாசிக்லேயே பணம் தயாரிக்கிறாங்க. அங்கே அச்சடிக்கிற இடத்துல அவெல்லாம் உத்தமானா? அச்சடிக்கிற இடத்துல இன்னொரு கண்டெய்னர் அடித்து அவனுக்கு தனியாக எடுத்துகிட்டு போகலன்றதுக்கு நீங்கள் கேரண்டியாக இருக்கிறீங்களா? அப்புறம் இன்ஃப்ளேஷன் எப்படி வராமல் இருக்குங்க. அவன் போய் சும்மா வெறும் பேப்பரை வச்சுக்கிட்டு நிலத்தெல்லாம் வாங்கி போடுவான். நீங்கள் வாங்கும்போது விலை ஏறி இருக்கும். இதான் திஸ் இஸ் கால்ட் இன்ஃப்ளேஷன். அப்போ அதுக்கெல்லாம் மறைக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணுவோம்னா இது பேப்பர் நாணயத்தை சுத்தமாக ஒழிச்சு கட்டிடுவோம். அப்புறம் அதனுடைய உண்மையான மதிப்பும் அதனுடைய முக மதிப்பும் ஃபேஸ் வேல்யூ அண்ட் இட்ஸ் ஆக்சுவல் வேல்யூ ரெண்டும் ஒன்றா இருக்கும். ஒரு காப்பர்னா அந்த காப்பரை விடை போட்டு விற்றிங்கன்னா எவ்வளோ இருக்குமோ அதனுடைய விலை தான் அதில் இருக்கும். அதனால் என்ன பண்ணுவோம்னா அந்த நாணயத்துக்கு வந்து 1 கிராம் 2 இப்படி நாணயம் இப்படி தான் பண்ணுவோம். 1 கிராம் 2 கிராம் 5 கிராம் 10 கிராம் 20 கிராம் அப்படி போகும். இப்படி தான் நம்ம நாணயத்தை அடிப்போம். அந்த 1 கிராமுக்கு அன்னைக்கு என்ன மதிப்புன்றது நம்ம காலையில் எழுந்த உடனே கவர்மெண்ட்டு கொடுத்துரும். டெய்லி 6 மணிக்கு காலையில் இன்றைக்கி இந்த காப்பர் 1 கிராமுக்கு இவ்வளோ ரூபா விலை. ஏன்னா அது இன்ஃப்ளேஷன் வந்தாலும் அது எடுத்துக்கும் அது. ஸோ அப்படித்தான் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். வி ஆர் கம்மிங் எ சர்வன்ட்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி ஆச்சுங்களா. வி ஆர் கோயிங் டு சர்வ். அதுக்கே நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. லட்சத்துக்கு மேலே இல்லை மாத சம்பளம். அதுக்கு மேலே என்னங்க வேணும்? ₹1,00,000 சம்பளம். அதுக்கப்புறம் காலம்பூராவும் அந்த பெனிஃபிட்டு. அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து இது பண்ணணும்? நாம் மக்களுக்கு சேவை செய்ய மட்டும்தான் வரணும். அதற்கு தான் ஒரு வாய்ப்பாக நம்ம எடுத்துக்கிறோம். ஒழிய சம்பாதிச்சு நான் வந்து இத்தனை ஃபேக்ட்ரி இருக்குது, இத்தனை சாராய கடை வச்சுருக்கிறேன் அப்படின்லாம் கிடையாதுங்க ஆச்சுங்களா. நாம் வந்து வி ஆர் கம்மிங் டு சர்வ். நமக்கு நாமே நம்முடைய வளத்திற்காக நாம் யாரையும் பிரித்து பார்க்கல இல்லை. ஆனால் அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க? சாராயம் கொடுத்து கெடுக்கிறான் இல்லைங்களா. பள்ளிக்கூடத்து பசங்கள்லாம் சாராயம் குடிக்கிற நிலைக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஆச்சா, சாராயத்தெல்லாம் நம்ம ஒதுக்கிடுவோம். ஒதுக்கிட்டாலும் நம்ம இதில் சொல்லியிருக்கோம், முழுசாக ஒதுக்க முடியாது என்பதால் இது கல், தென்னங்கல், பனங்கல், வைன் இதுக்கு மட்டும் நாம் வந்து அனுமதி கொடுப்போம். காய்ச்சிய சாராயத்துக்கு முழுதாக தடை. மற்ற ஃபாரின் பிராண்ட் எல்லாத்துக்கும் தடை. இது 3 மட்டும்தான் கொடுப்பேன். ஏன்னா சுத்தமாக மதுவிலக்குன்றது இயலாது. ஏன்னா அது வந்து பழக்கப்பட்டவங்களாம் அப்படின்றதால இந்த வச்சுக்கிறோம். நாம் ஹார்ம்லெஸ் ட்ரிங்க் இதெல்லாம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அளவாக குடிக்கிற வரைக்கும் இதெல்லாம் இயற்கையான பானங்கள்ன்றதோ அதை மட்டும் வச்சுக்கிறோம். அதனால் இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டு சாராயத்தை கொடுத்து நம்ம இல்லை அது எவ்வளோ பெரிய அழும்பு. இந்தியாவில் வேறு எங்கேயுமே வந்துங்க, கேரளாவில் கூட சாராயம் இருக்குங்க, இந்த கல்லெல்லாம் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் நடத்தலை, அங்கே தனியார் தான் நடத்துகிறாங்க ஆச்சுங்களா. ஆனால் தமிழ்நாட்டில் அரசே சாராயம் கொடுக்கறது ஒரு பெரிய இதுங்க, ஒரு மெசேஜ். குடிக்கலாம்டா, தப்பு இல்லைன்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது இல்லைங்களா. அதாவது அரசாங்கம் சாராயங்களுக்கு தடை விதிக்காமல் இருக்கிறது வேற, அரசாங்கமே சாராயத்தை விற்பது என்பது இது தப்பு இல்லை குடிங்கன்னு சொல்கிற மாதிரி தான். அதையும் ஒரு அரசு அதை விட்டு போட்டுருவாங்க, பாட்டிலையும் போட்டுருவாங்க, ஒரு சின்னதாக படிக்க முடியாத மாதிரி ஒன்று போட்டு விட்டுருவாங்க. இதெல்லாம் ஜோக்குன்றது இது. ஆனால் நாம் வந்தோம்னா என்ன இருக்கணும்னு பேச சொல்லிட்டோம். அதுக்கு மேலே வேறு காட்சி சாராயங்கள், வெளிநாட்டு பானங்கள் எல்லாம் விற்கப்பட மாட்டாது. இதுதான் இப்படி தான் இருக்க போகுது. இதுதான் நம்முடைய ஆட்சியின் இதுவாக இருக்க போகுது. நல்ல வளமாக வாழ்வோம். நவீன உலகத்தில் வாழ்கிற மாதிரியே இருக்கும் நமக்கு. எல்லோரும் உலகம் சுற்றி பாருங்களை முன்போம், எல்லோரும் உலகம் சுற்றி போங்கன்னு சொல்லுவோம். நாம் வாழ்க்கையை மனிதன் அனுபவிக்கணும். ஊரெல்லாம் போய் சுற்றிப்பார். நீ உலகம் சுற்றுறதுக்கு உனக்கு என்ன ஏந்துகள் செய்யணுமோ அதை நாம் செஞ்சிருவோம் வச்சுங்களா. இப்போ இஸ்லாமில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹஜ் பயணத்துக்கு அவங்களே வந்து இதெல்லாம் கொடுக்குறாங்க, லோனு இல்லாட்டி போனால் சப்போர்ட்டு கொடுக்குறாங்க, சமுதாயத்திலே கொஞ்சம் இதெல்லாம் இது கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி நாம் என்ன பண்ணோம், உலகம் சுற்றி வர்றதுக்கு அரசாங்கமே உங்களுக்கு வந்து, ஏன்னா வாழ்க்கையை முழுதாக வாழ்வதுன்னு பலரையும் பார்த்து தெரிந்து கொள் ஆச்சுங்களா. நீங்கள் மற்றவங்கள பார்க்கும்போது தாங்க உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. இல்லாட்டி போனால் குண்டு சிட்டிலே இருக்கும்போது நாம் யார் என்ன எதுவுமே புரியாது. இன்னொருத்தவே பார்க்கும்போது தான் நாம் யாருன்னே புரியா இருக்கும். ஸோ அந்த உலக அறிவு தேவை.